ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். பொதுவாக முட்டியில் வலி இருக்கவங்களெல்லாம் பிரண்டையை சேர்த்துக்க சொல்லுவாங்க. நாம் இதை போல் பிரண்டையில் சாதப்பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா டெய்லி சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த பிரண்டை சாதப்பொடியில் 1 டீஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்போது பிரண்டை சாதப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரண்டை சாதப்பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லா காய வச்ச பிரண்டை 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, பொட்டுக்கடலை 1/2 கப்பு, வரமிளகாய் 6, சீரகம் 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், பூண்டு 10 பல், உப்பு தேவையான அளவு. முதல்ல பிரண்டையை நாரெல்லாம் நீக்கிட்டு நம்ம எப்பயும் சுத்தம் பண்ணுற மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக கட் பண்ணி இதை போல் கழுவி எடுத்து நல்லா காய வைக்கணும். பிரண்டை இலையையும் சேர்த்து காய வைக்கலாம். வெயில் காலமாக இருந்ததுன்னா அப்படியே காய போடுங்க. இல்லை மழை காலமாக இருந்ததுன்னா இலையை போல் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 2-3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா காய வச்ச பிரண்டை 1 கப் எடுத்துருக்கிறேன். 1 கப் துவரம்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை, வரமிளகாயில் ஒரு 6 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 10 பூண்டு பல்லை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக வறுக்க முடியும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை ஃப்ரை பேனில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ப்ரௌனாக வந்த உடனே இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அடுத்ததாக பிரண்டை ஏற்கனவே காய வச்சுருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இதை போல் நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமிளகாயை ஃப்ரை பண்ணி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். துவரம்பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சிவப்பாக வறுபட்டதுக்கு பிறகு இதையும் நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பாசி பருப்பை போட்டு நல்லா வறுக்கலாம். எல்லாமே நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நம்ம நல்லா செவக்க வறுத்துடணும். இதை போல் நல்லா செவக்க வறுத்துட்டு இதையும் நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். எண்ணெய் எதுக்குமே நான் சேர்க்கலை, ஃபஸ்ட்டு பூண்டுக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், அதனால் லைட்டாக வறுத்தா போதும். அதையும் வறுத்து போட்டுக்கலாம். அடுத்ததாக சீரகம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். பொரிஞ்சு வாசம் வந்த உடனே அதையும் நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பை போட்டு வறுத்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பெருங்காயத்தூளையும் போட்டு லைட்டாக சூடு ஏறின உடனே இதையும் நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். எல்லாமே வறுத்தாச்சு. இது எல்லாத்தையும் பிளேட்டில் ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி 1 ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை சாதப்பொடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.